உங்களுடைய குழந்தைகள் வழியே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது. உங்களுடைய புகழ், கௌரவம் அனைத்துமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே 8ல புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் மறைமுக தாக்கம், மறைமுக நோய் இது மாதிரிலாம் நோய் தொற்றுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள்லாம் செல்லும்போது உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போ உங்களுடைய குழந்தைகள் வழியே உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு பெருமை, புகழ், கௌரவம் கூடும். பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு குலதெய்வ அருள் இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க மன மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 8ல புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் மறைமுக தாக்கம், மறைமுக நோய் இது மாதிரிலாம் நோய் தொற்றுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள்லாம் செல்லும்போது உங்களுக்கு வீண் அலைச்சலும், உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்கள் உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்தணும். சரியான நேரத்துக்கு சாப்பாடு அப்படிங்கிறத விட நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கால் சம்பந்தமான, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல தனி கவனம் செலுத்துங்க. உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நீங்க சரியான முறையில் ஏதாவது ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீங்க அதுக்கு தகுந்த மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற்ற பிறகுதான் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்குரிய மெடிசன்ஸை சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல உங்களுடைய குழந்தைகள் வழியே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது. உங்களுடைய புகழ், கௌரவம் அனைத்துமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே உங்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த நவம்பர் மாதத்துல அமையும் அப்படிங்கிறது தான். அதே போல பாத்தீங்கன்னா 9ல சூரியன். தந்தையால உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள், தந்தையால உங்களுக்கு அரசாங்கத்தால உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதன் மூலமான அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். 9ல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளிடையே கடும் சொற்களை பேசாம ஒரு சிறு சிறு அதாவது டென்ஷன், படபடப்பெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கனால டென்ஷன், படபடப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூடும். அதனால இந்த படபடப்பை குறைச்சிக்கிறதுக்கு தினமும் நீங்க தியானம் செய்யுங்க அப்படிங்கிறது தான். மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க தூங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம், உறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதே போல அந்த படபடப்பு குறையவும் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்ப யோகா, உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து டெய்லியும் செய்யும் போது உங்களுடைய உடலும் மனதும் சீராக இருக்கும். இந்த மாதம் தனவரவும் தாராளமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அடையும். உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படும். பெருமை உண்டாகும். உங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கணும். அதனால நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு குலதெய்வத்தை வழங்குங்க. உங்க குலம் அனைத்தும் விருத்தி அடையும். குல முன்னேற்றமும் அடையும் அப்படிங்கிறது தான். நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு.
அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கும்பராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமைந்திருக்கார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய வகையில் அந்த பயணத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலில் இப்போ சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காலில் நீங்கள் செப்பல் போடாமல் கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 12ல் வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல் கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்லை. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிடுவாரு. பிற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துடுவார். அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று, ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது, அதாவது தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது இருக்கணும். முந்தைய காலைகள்ல பார்த்தீங்கன்னா மாடம் இருக்கும். அந்த மாடத்துல வந்து விளக்கேத்துவாங்க. அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காட்டணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்று வருவது அந்த மாதம் முழுக்கும், ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.